ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹேர் டே தான் ரெடி பண்ணுறோம். வெறும் 10 நிமிஷத்துலேயே இந்த ஹேர் டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் ஊற வைக்கணுமோ இல்லை மினிமமாக ஒரு 5 ஹவர்ஸ் ஆவது ஊற வச்சு அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் க்ரே ஹேர்லலாம் இந்த கலர் நல்லாவே பிடிச்சி சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். நல்ல கருகருன்னு மாறிடும். அண்ட் சில பேருக்கு எந்த ஹேர் டே போட்டாலும் சூட் ஆகலை, ரொம்ப கோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இந்த ஹேர் டே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த விதமான குளிர்ச்சி ஆகக்கூடிய பொருட்களும் இதில் சேர்க்கல. இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு ஒரு டிகாக்ஷன், அதாவது ஒரு லிக்விட் காய்ச்சி எடுக்கிறதுக்காக ஒரு இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணணும். ஹேர் டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டீல் பவுலோ இல்லை பிளாஸ்டிக்கோ செராமிக்கோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லிக்விட், இந்த டிகாக்ஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக டார்க்காக ரெடி பண்ணணும். அதுக்காக வந்து நமக்கு கண்டிப்பாக அயன் பாத்திரம் தேவைப்படும். இந்த அயன் வெசலில் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி பவுடர், டீ பவுடர் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் அளவு வேண்டாம், கொஞ்சம் நிறைய, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்க்கணும். இதில் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக 3 வெங்காயத்தோட இந்த தோல் பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 3 வெங்காயத்துலேருந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனியன் பீல் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இருக்கும் இல்லைங்களா, அது வேண்டாம். இந்த அளவுக்கு நல்ல ரெட்டிஷாக பிங்கிஷ் ரெட்டாக இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி சேர்க்கும்போது கலர் நல்லா இன்னும் டார்க்காக ப்ரொடியூஸ் ஆகும். இது நல்லா நம்ம காய்ச்சி எடுக்கும்போது இந்த தோலில் இருக்க நிறம் அப்படியே வந்து நல்லா இந்த தண்ணியில் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் ஆனியனில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஸ்கேல்ப் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். முடி வளர்ச்சி வந்து வேர்கள் இருந்தே தூண்டக்கூடியது. ஹேர் க்ரோத்துக்குமே நல்லது. ரொம்ப பேட்சாக சொட்டையாக இருக்குது, முடி அதிகமாக கொட்டி போய் வளராத இடத்திலும் நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பீட்ரூட்டோட மேல் தோல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நாள் முன்னாடியே நான் எடுத்து வச்சது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பீட்ரூட் தோல் கலெக்ட் பண்ணியும் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நல்லா வந்து காய்ச்சும் போது, அதாவது அந்த டிகாக்ஷனை ரெடி பண்ணும்போது இன்னும் நல்ல கலர் இறங்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பீட்ரூட் ஃபுல்லாகவே எடுத்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சேர்க்கறதுனாலையும் ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும், முடி நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும், முடியில் அந்த வெடிப்புகள் வராது, ஹேர் ட்ரை ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். இப்போ அடுத்து இந்த 3 இன்க்ரீடியண்ட்டோட 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த லிக்விட் வந்து கலக்கும் போதே பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த ஆனியன் தோல், பீட்ரூட் தோல்லாம் சேரும்போது ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் டார்க்கராக ஒரு கலர் கிடைக்கும். ஸோ மருதாணிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு மருதாணி யூஸ் பண்ணால் கோல்ட் ஆகும், செட் ஆகாதவங்க கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டார்க்கர் கலர், அதாவது நல்ல கருமையாக உங்கள் முடியில் பிடிக்கிறதோட நல்ல ஒரு 15-20 நாளைக்கு இந்த கலர் நீடிச்சிருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் மாதத்தில் 2 நாள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 மாதம் வரையும் கூட இந்த கலர் நல்லா வந்து நீடிச்சிருக்கும். ஸோ ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல இந்த ஹேர் டேயில் ரொம்ப முக்கியமான இந்த ப்ராசஸ்ஸே இந்த டிகாக்ஷன் ரெடி பண்ணுறது தான். எந்த அளவுக்கு திக்காக நல்லா இந்த டிகாக்ஷனை வந்து ரெடி பண்ணி எடுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த கலரும் நல்லா உங்கள் க்ரே ஹேரில் பிடிக்கும், உங்களுக்கு எஃபெக்டிவான அந்த ரிசல்ட்டும் தெரியும். ஸோ இப்போ வந்து ஓரளவு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஹாஃப் கிளாஸ்க்கு இறங்கணும். நம்ம சேர்த்த இந்த இன்க்ரீடியண்ட்டோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிட்டு இந்த தண்ணியோட கலரே கம்ப்ளீட்டாக மாறும். இடையிடையே நல்லா வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த தோலில் இருக்க அந்த சாறுலாம் நல்லா இறங்கும். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லாவே சுண்டி இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த அந்த பொருட்கள், அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு தண்ணியோட அளவு குறைஞ்சி வந்திருக்கு. இந்த லிக்விட் வந்து இவ்வளோ திக்காக இருக்கணும். கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். எந்த அளவுக்கு திக்னஸாக காய்ச்சி எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் டை நம்ம ஒரு 2 பொடியோடு கலந்து அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆறட்டும். ரொம்ப சூடு ஆறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வார்மாக இருக்கும் இல்லைங்களா, வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது இப்போ ஓரளவு ஆறிடுச்சு பாருங்கள். இது அப்படியே வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நல்லா டீ ஃபில்டர் வச்சு அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த லிக்விட் தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். ஃபுல்லாக அந்த பவுடரில் மிக்ஸ் ஆகிறதுக்கு. வேறு தண்ணியோ இல்லை வேறு எதுவுமே நீங்கள் இதில் கலக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த டிகாக்ஷனை நல்லா இருக்கிற எல்லாத்தையும் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டம்ளர்லேயே உங்களுக்கு தெரியும் ஹாஃப் கிளாஸ் அளவு தான் இருக்குது. இதில் வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதே இரும்பு கடாய் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மேலே இருக்க சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு
நீங்க வந்து மிக்ஸ் பண்றதுக்கு இரும்பு கடாயில மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கலக்கிறது பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது பாத்திரத்துல கூட கலந்துக்கலாம். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம ஊற வைக்க போறோம். இப்ப நான் முதல்ல சேர்க்கிற பொடி பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூவோட பொடி சேர்க்கிறேன். செம்பருத்தி பூவா கிடைச்சதுனாலும், இப்ப நீங்க ஃபில்டர் பண்ணியிருக்கீங்களா, அந்த டிகாக்ஷன்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பூக்கெல்லாம் சேர்க்குறீங்கன்னா 7லேருந்து 8 பூ வரையும் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். பவுடரா ஆட் பண்ண போகிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு செம்பருத்தி பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுற ரொம்ப முக்கியமான பொடி வந்து இண்டிகோ பவுடர், அவுரி இலை பொடி ஆட் பண்ணுறேன். அவுரி பொடி நீங்கள் வாங்குறது நல்ல குவாலிட்டியாக இந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து அவுரி பொடி நான் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது 2யுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமா அதாவது நம்ம எடுத்து வச்சிருக்க லிக்விட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டா ஹேர்ல அப்ளை பண்ணுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மூடி இல்லைன்னா அதுக்கு பதிலாக கவர் போட்டு கூட டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும் முக்கியமாக. அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அவுரி பொடி பொதுவாகவே காற்றுல ஆக்சிடைஸ் ஆகும். ரொம்ப நேரம் வந்து நம்ம கலந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஹேரில் தான் நடக்கணும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஹேர்டேயோட கலர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு கலந்துட்டேன் பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்ல வெதுவெதுப்பாக இந்த லிக்விட் இருக்கும்போதே நம்ம கலந்து வைக்கிறதுனால இந்த பொடியோட நல்லா சீக்கிரமாக இன்ஃப்யூஸ் ஆகும். நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஹேர்டே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு அப்ளை பண்ணுங்கள். ஹேரில் அப்ளை பண்ணும்போது இந்த ஹேர்டே அப்ளை பண்ணும்போது முடி எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நல்லா க்ளீனாக இருக்கிற முடியில் ஆயிலி ஹேரில் இல்லாமல் நல்லா சுத்தமான முடியில் அப்ளை பண்ணிவிட்டு 1.5 மணி நேரம் கூட விடலாம். மேக்ஸிமம் டைம் இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் இல்லைன்னா ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர்டே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும். கண்டிப்பாக இதே மெத்தடில் பண்ணுங்கள். முக்கியமாக அவுரி பொடியோட அந்த குவாலிட்டியும் இம்பார்ட்டண்ட். அதோட நீங்கள் காய்ச்சக்கூடிய அந்த டிகாக்ஷனும் நல்லா திக்காக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மந்த்லி 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அதிகமாக க்ரே ஹேர் இருக்கவங்க மட்டும் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 டைம்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக நீங்கள் குறைச்சிக்கலாம். அந்த கலர் வந்து அப்படியே பிடிக்கும். புதுசாக நரைமுடிகள் முளைச்சாதான் உங்களுக்கு சீக்கிரமாக விசிபிளாக தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லாவே வந்து உங்கள் முடியில் 1 to 1.5 மந்த்ஸ் நீடிச்சிருக்கும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான லாங் லாஸ்டிங்கான ஹேர் டை. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் டை வந்து நெல்லிக்காய் பொடியோ மருதாணி பொடியோலாம் சேர்த்தா செட் ஆகலைன்றவங்க கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸால் உங்களுக்கு எந்த குளிர்ச்சி ப்ராப்ளமும் இருக்காது, அதாவது கோல்டு எஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த ஹேர் டேயை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜெரி நைஸ் டே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.